என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் நீண்ட கால கனவுகளை எல்லாம் நனவாக்குகிற, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அநேக காரியங்களிலே ஒரு வெற்றி திருப்பு முனையை, ஒரு மாற்றத்தை, ஒரு மறுமலர்ச்சியை உண்டு பண்ணுகிற, ஐயா நான் தாகத்தோடு மிக நீண்ட காலமாய் காத்திருக்கிறேன், என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரும் என்று, என் ஊழியத்திலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் வரும் என்று, என் அபிஷேகத்திலே, என் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு மேன்மை, ஒரு மகத்துவம், ஐயா ஒரு மகிமையான வாழ்க்கையை நான் வாழ முடியும், எப்பொழுது இது நடக்கும் என்று காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெபம் உங்கள் ஆவியை அனல் மூட்டுகிறதாய், உங்கள் ஆவியிலே ஒரு அக்னியை அனல் மூட்டி எழுப்புகிறதாய் இருக்கும். நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் தளர்ந்து போகாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுதுதான் நன்றாய் கவனியுங்கள். ஐயா நீண்ட காலமாய் நீங்கள் ஒருவேளை காத்திருக்கலாம். ஐயா கழுகு போல நான் எப்பொழுது புது பலன் அடைவேன், எப்பொழுது உயரே உயரே பறப்பேன், இன்னும் பறக்க முடியவில்லையே, ஒரு அடி பறந்தால் 3 அடி சறுக்குகிறேன், 3 அடி உயர்ந்தால் 7 அடி சறுக்குகிறது, விழுந்து 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 எழும்புகிறேன், ஆனாலும் பறக்க வேண்டிய விதமாய் என்னால் பறக்க முடியவில்லை, ஓட வேண்டிய விதமாய் என்னால் ஓட முடியவில்லை, என் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி இல்லை, என் ஜீவிதத்திலே ஒரு மாற்றம் இல்லை, ஒரு அக்னியும் இல்லை, அனலும் இல்லை, அனலும் இல்லாது குளிரும் இல்லாத ஒரு வாழ்க்கை போல் இருக்கிறது என்று சொல்லுகிற அன்பு சகோதரனே சகோதரியே, நன்றாய் கவனியுங்கள். இந்த நீண்ட கால உங்கள் எதிர்பார்ப்புகள், ஐயா உங்களை கர்த்தர் நம்ப பண்ணின அந்த நல்ல காரியங்களுக்கு, உங்கள் நல்ல நல்ல ஆனந்தமயமான கனவுகளை நனவாக்குகிற ஒரு அற்புதமான காரியம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியாகிய தெய்வம், நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவி வரும் பொழுது என்பதை அநேகர் ஒரு புறா போல அல்லது ஒரு அசைவு அல்லது ஒரு நடுக்கம், எல்லாம் நல்லதுதான் அன்பு சகோதர சகோதரிகளே. இந்த பரிசுத்த ஆவி வரும் பொழுது என்பது பரிசுத்த தெய்வமே உங்களுக்குள்ளே வந்து விடுகிறார். ஹல்லேலூயா. சாதாரண மனிதனாய் மனுஷியாய் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது அந்த சர்வ வல்லமை உள்ள ஆவியாய் இருக்கிற, நல்லா கவனிங்க, ஆவியாய் இருக்கிற அந்த சர்வ வல்லமை உள்ள தெய்வமே உங்களுக்குள்ளே வந்து விடுகிறார். எத்தனை மாற்றம்! ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் புதிய சிருஷ்டியாய் மாறி விடுகிறீர்கள். ஆமென். புதிய சிருஷ்டி. ஹல்லேலூயா. நியூ கிரியேஷன். glory. நீங்கள் இந்த உலகத்தில் யாரை போலும், எந்த மனிதனை போலும் அல்ல, எந்த விலங்குகளை போல், பறவைகளை போல், ஊர்வன பரப்பன நீந்துவன போல் அல்ல, நீங்கள் புதிய சிருஷ்டியாய் மாறிவிடுகிறீர்கள். என்னையாது புதிய சிருஷ்டி? மனிதனும் தெய்வமும் ஒன்றாய் வாழுகிற ஒரு நிலை. இந்த சின்ன மனிதனுக்குள்ளே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள் இந்த அற்புதமான வாழ்க்கையை. இந்த சின்ன மனுஷனுக்குள்ளே அந்த அற்புதமும் அதிசயமான பெரிய தெய்வம் வாழுகிற ஒரு உன்னத நிலையை நீங்கள் வாழுகிறீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது அதை குறைவாய் எண்ணி விடாதே என் அன்பு சகோதரியே, அதை குறைவாய் நினைத்து விடாதே. அது ஒரு காரியம், அது ஒரு காற்று, அது ஒரு குளிர் காற்று அல்லது ஒரு அக்கினி இறங்குகிறது போல, ஒரு சூடான காற்று அல்லது ஒரு புறாவை போல ஒரு மென்மையான அசைவு என்று மாத்திரம் எண்ணி விடாதே. அந்த சர்வ வல்லமை உள்ள தெய்வமே உனக்குள்ளே வந்து விடுகிறார். glory. அந்த கிருபையை இன்று பெற்றுக் கொள்ளுவோம் என்ற நம்பிக்கையிலே இந்த ஜெபத்திலே கலந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே சொல்லுங்க ஐயா, ஓ அந்த சமாரியா ஸ்திரியை போல, சொல்லுங்க அந்த சமாரியா ஸ்திரியை போல எத்தனையோ காரியங்களில் தோற்றிருக்கிறேன், எத்தனையோ தோல்விகள், மறுபடியும் மறுபடியும் என் வாழ்க்கையிலே தோல்வி. ஐயா 5 முறை 6 முறை தோற்றிருக்கிறேன், சிலர் 6 முறை அல்ல 16 முறையும் தோற்றிருக்கிறேன். அந்த எப்படி அந்த சமாரியா ஸ்திரீ அந்த தண்ணீர் மொண்டு கொள்ள வந்த அந்த ஸ்திரீயானவள், ஒரு புருஷன் வந்தான், 2 புருஷன் வந்தான், 5 பேர், இப்பொழுது 6ஆவதாய் வந்தவனும், நல்லா கவனிங்க, கடைசியாய் அவளோட இருக்கிறவனும் அவளுடைய புருஷனாய் இருக்கவில்லை, அவளுடைய தாகத்தை தீர்க்கிறவனாய், அவளுடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை
இல்லை, அல்லது அவளுக்கு தேவையானவற்றை தீர்க்கிறவனாய், அந்த அவளை சமாதானம் பண்ணுகிற தேற்றரவு செய்கிறவனாய் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் கர்த்தர் சொன்னாரு, இந்த தண்ணீரை நீ குடிக்கும் பொழுது, ஐயா நீ எந்த தண்ணீரை குடித்தாலும் உனக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். ஆனால் இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ மறுபடியும் தாகம் உண்டாகாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான ஜீவ தண்ணீராய் இருக்கிற பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் அடைகிற பலன் இருக்கிறதே, ஆஹா, அந்த நிறைவு இருக்கிறதே. நீங்கள் வெறும் பாத்திரமாய் இருக்கிற உங்கள் பாத்திரம், உங்கள் தலை இந்த எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது என்ன நடக்கும்? உங்க பாத்திரம் நிரம்பி வழியும். அல்லேலூயா. உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். ஐயா, பிரயோஜனமற்ற பாத்திரமாய் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அருமையான சகோதரிகளே, ஐயா, எல்லாராலும் தூக்கி எறியப்பட்ட ஒரு பாத்திரம் போல் இருக்கிறேன். உடைந்து சுக்கு நூறாய் போன குயவன் கையிலே அவன் உருவாக்கும் போதே உருவழிந்து போன ஒரு பாத்திரத்தை போல் இருக்கிறேன். எப்படி ஆனாலும் இருக்கலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை காலி பாத்திரமாய் கசந்த மாறாவின் தண்ணீரை கொண்டிருக்கிற பாத்திரமாய் இருக்கிற உன்னுடைய பாத்திரத்தை இன்று விலையேற பெற்ற பொக்கிஷத்தினால் பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. மண் பாண்டமாய் இருக்கிற உன் வாழ்க்கையிலே அன்பு சகோதரியே, இந்த விலையேற பெற்ற பொக்கிஷம் மறந்து விடாதே. இந்த உலகத்திலே என்ன கொடுத்தாலும் வாங்க முடியாத அந்த மகிமையான பொக்கிஷத்தை மண் பாண்டமாகிய உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னிலே வைக்க கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பெரிதான கிருபை பாருங்கள். இந்த விலையேற பெற்ற பரிசுத்த ஆவி உனக்குள்ளே வரும் பொழுது அன்பு தேவ பிள்ளைகளே, நீ அடைகிற பலன் உன் வாழ்க்கையிலே உன் நீண்ட கால ஏக்கங்கள், தாகங்கள், கனவுகள் எல்லாம் மெய்ப்பட செய்யும். ஓ glory, hallelujah, ஓ mighty God. இன்று வருகிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே அநேகருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஐயா, பரிசுத்த ஆவி அநேகர் தெரியாத விதமாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அநேகர் எனக்குள்ளே பரிசுத்த ஆவி இருக்கிறாரா இல்லையா என்று சந்தேகப்படுகிற பிள்ளைகளுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நான் நன்கு அறிவேன். ஆனாலும் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் மீது நம்முடைய ஆண்டவர் போட்ட இந்த அற்புதமான அக்னியை போட வந்தேன் சொன்னாரே. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் வந்ததின் ஒரு பிரதானமான நோக்கமே இந்த பூமியிலே உன் மீதும் உன் பிள்ளைகள் மீதும் நம் மீதும் அக்னியை போட வந்தேன்கிறாரே. அந்த அக்னி உனக்குள்ளே இருக்கிறது, அவர் போட்டிருக்கிறார். அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னாரே. ஐயா, நீங்க விரும்புகிறீர்களா? ஆண்டவரே, நீங்களே அந்த அக்னியை பற்றி எரிய வச்சிருக்கலாமே, எங்களுக்கு எவ்வளவு லகுவா இருக்கும். என் சகோதரிகளுக்கு ரொம்ப லகுவாயிருமே. நீங்க அக்னியை போட்ட நீங்களே அதை பற்ற வைக்கலாமே கேட்டா, அதை பற்ற வைக்கிற பொறுப்பு தேவ பிள்ளைகளாகிய உங்களோடும் என்னோடுமே இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். அந்த அக்னி இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னாரே. அந்த அக்னி பற்றி எரியும் பொழுது சும்மா இருக்கிற ஏரோப்ளேன் அப்படியே காற்றிலே உயரே அது தட்டுன உடனே அப்படியே புது பலன் அடைந்து அங்கே எரிகிற அக்னியினாலே அது உயர பறந்து எந்த மனிதனும் கற்பனை செய்து கொள்ள முடியாத உயரங்களிலே அது பறக்கிற ஒரு உன்னத நிலையை அடைவது போல, அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அடைகிற புதிய பலன், பரிசுத்த ஆவியினால் வருகிற புதிய பலன் உங்களை உயரே பறக்க செய்யும். ஆமென். இந்த உலகத்தில் நின்று கொண்டிருக்கிற, ஓடாமல் நின்று கொண்டிருக்கிற எல்லா விமானத்துக்குள்ளும், எல்லா புகை வண்டிகளுக்குள்ளும் அப்பா உள்ளே ஒரு அக்னியை உருவாக்குகிற சக்தி இருக்கிறது. அதனுள்ளே ஒரு அக்னியே இருக்கிறது. ஆமென். அந்த நிலக்கரிக்குள்ளே ஒரு அக்னி இருக்கிறது. இந்த பெட்ரோலுக்குள்ளே ஒரு அக்னி இருக்கிறது. ஐயா, நீங்க உங்களுக்குள்ள இருக்கிறது பிளைட் பெட்ரோல் இல்ல, அதை விட வல்லமையான டுனாமிஸ் பவரை கொண்ட
ஒரு மகிமையான அக்கினி உள்ளே இருக்கிறது. அந்த பெட்ரோலுக்குள்ள அக்கினி இருக்கிறது. அதை அனல் மூட்டும் பொழுதுதான், நல்லா கவனிங்க அன்பு சகோதர சகோதரிகளை, அதை அனல் மூட்டும் பொழுது அது அப்படியாய் பற்றி எரியும். ஆமென். ஒரு பெட்ரோல் பங்கில் அப்படியே அமைதியாய் எல்லாம் இருக்கும் உள்ள. ஐயா, இது என்ன, எல்லாரும் மேல நிக்கலாம், ஆடலாம், பாடலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனால் உள்ளே இருக்கிற டேங்கர்ல இருக்கிற பெட்ரோல் வெடிச்சு எரியும் பொழுது அந்த இடம் முழுவதும் அக்னி ஜுவாலையாய் மாறிவிடும். 1000 பேர் நின்று உல்லாசமாய் ஆடி பாடி கொண்டிருந்தாலும் சரி, அத்தனை பேரும் பொசுங்கி போவார்கள். ஆமென். அது எரியும் வரைக்கும், அனல் மூட்டப்படும் வரைக்கும் ஒருவனுக்கும் தெரியாது அதுக்குள்ள இருக்கிற பவர். ஹல்லேலூயா. கீழே என்ன இருக்குன்னு தெரியாது. ஹல்லேலூயா. ஒரு ஏரோப்ளேனை பற்றியே தெரியாத ஒருத்த வந்து பார்த்தானா, ஏதோ ஒரு வெள்ளை நீண்ட கல்ற மாதிரி இருக்குது, ஒரு அழகா செய்திருக்கிறானு வீடு மாதிரி. ஆமா, சிலவன் சொல்லுவோம் ஒரு அழகா பண்ணிருக்கிறானுங்க, இதெல்லாம் என்னதுக்கு இவ்வளவு இதா பண்ணிருக்கிறானுங்க, ஏதோ போட்டிருக்கானு, ஓ வீல்லாம் இருக்குது ஏதோ தரையில மெல்ல வண்டிகள் மாதிரி, இது எப்படி ஸ்பீடா ஓடிடும், சின்ன வீலா இருக்குது அப்படி இப்படின்னு நினைக்கலாம் 1000 வழிய. ஆனால் அதற்குள்ளே என்ன பலம் இருக்கிறது, அதற்குள்ளே இருக்கிற அந்த சூப்பர் பெட்ரோல், அந்த எரிபொருள் எத்தனையோ அந்த இரும்பு தகடுகளை பறக்க, அந்த சூப்பர் அலுமினிய தகடுகளை பறக்க செய்யும். எத்தனை 1000 மைல்களுக்கு உயரமாய் நீளமும் அகலமாய் அது பறக்கும் என்பதை அறிந்தவர்கள் நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற இந்த அபிஷேகம் அனல் மூட்டி, இந்த அக்னியாய் உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த பரிசுத்த ஆவி என்கிற அபிஷேகம் அனல் மூட்டி, இந்த தெய்வம் உங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்யும் பொழுது அதை அப்படிதான் சொல்லணும். அனல் மூட்டணும்னா நீ ஏதோ தீ போடுறது, ஏதோ தீ ஆக்கிறது, அல்லது ஏதோ அக்னியா எரிய வைக்கிறது. நோ நோ மை டியர் பீப்புள் ஆஃப் காட், உங்களுக்குள்ளே தேவன் இருக்கிறார். ஐயா, தேவகுமாரமாகிய கிறிஸ்துவுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி அல்லவா உங்களுக்குள்ளே இருக்கிறது. மரித்தோரை நல்லா கவனிங்க. மரித்த கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழும்ப பண்ணினவருடைய அதே ஆவி உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது, சாவுக்கு இனமான உங்கள் சரீரங்களை அது உயிர்ப்பிக்கும். மை காட், ஹல்லேலூயா. அப்படியே ஒரு வெள்ள கழுகு மாதிரி நின்னுட்டு இருக்கிற ஏரோப்ளேன் எப்படி என்று பறக்குமோ, அப்படியே நீங்களும் எவனும் கற்பனை செய்ய முடியாத, ஹல்லேலூயா, யாரும் எதிர்பார்க்க முடியாத, ஓ க்ளோரி, எவனும் கணிக்க முடியாத, கிரகிக்க முடியாத, ஹல்லேலூயா, உயரே உயரே உன்னத நிலைகளை அடைவீர்கள். அதிலே மாற்றமே இல்லை. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அற்புதமான பரிசுத்த ஆவியானவர் மரணத்தையே ஜெயமாக விழுங்குகிற சர்வ வல்லவருடைய ஆவி. கபாக்கா சந்துரு பதராரே சந்துரு சந்தக்கரமரதரா. ஏய் மைட்டி காட், ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளை, ஆவியிலே அனலாகுங்கள், அனலாகுங்கள். உங்கள் ஜெப வேளையிலே நிச்சயமாய் இந்த பிரேயரை மறுபடியுமாய் நீங்கள் போட்டு உங்கள் தனி அறையிலே ஜெபிக்கும் பொழுது, என் தெய்வமே, எனக்குள்ளே இந்த வல்லமை இறங்கி வரும்படியாய், எனக்குள்ளே இந்த அக்னி இறங்கி வரும்படியாய், இந்த அபிஷேகம் இறங்கி வரும்படியாய், அது என்னை அனலாக்கும்படியாய், ஆவியானவரே, ஐயா ஆவியானவரே, மரித்தவரும் உயிரோடு இருக்கிறவரும் என்றென்றுமாய் எங்களோடு இருக்கிறவரும் ஆகிய எங்கள் ஆண்டவருடைய ஆவியே, என்னை அனலாக்கும். கேளுங்க, என்னை அனலாக்கும். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன் மரணத்தினால் அழித்தவருடைய ஆவி எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறபடியினால் மமரா சந்து ருதுருபதரபா, ஏ பலஹீனன் நான் இப்பொழுது பலவானாய் மாறுகிறேன். சொல்லுங்க சந்தோஷமா. ஏ கர்த்தருடைய ஆவி உங்கள் மீது. அன்பு சகோதர சகோதரிகளே, இதை ஏதோ நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அல்லது சமையல் செய்து கொண்டிருக்கும் பொழுது, அல்லது பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது கேளுங்கள், தப்பில்லை. ஆனால்
மறுபடியுமாய் தனி அறைகளிலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த பரலோக அக்கினி என் மீது இறங்கட்டும். அராக்கவாரா சந்துருபதரவா ஏதிரி சந்துரு சக்கரவரதரவா. ஐயா, என் வியாபாரத்திலே, என் தொழிலிலே, என் வாழ்க்கையிலே, என் குடும்ப வாழ்க்கையிலே எத்தனை குளறுபடிகள், என் குடும்ப வாழ்க்கையிலே எத்தனை சங்கிலிகள், கட்டுகள், அவமானங்கள், சந்தேகங்கள், குழப்பங்கள், எல்லா கட்டுகளும் உடையும்படியாய், ஆவியிலே அனலாகும்படியாய் ஜெபியுங்கள். ஆமென். ஐயா, என் ஜீவிதத்திலே, என் வாழ்க்கையிலே, என் தொழிலிலே, என்னுடைய வியாபாரத்திலே எத்தனை இடைஞ்சல்கள், க்ளோரி, எல்லா மரணகரமான காரியங்களையும், பிசாசின் எல்லா கிரியைகளையும், மரணத்திற்கும் தோல்விக்கும் அவமானத்திற்கும் நிந்தைக்கும் மரணத்திற்கும் அதிகாரியாகிய பிசாசை அழிக்கிற இந்த அக்கினி இறங்கட்டும். இப்பொழுதே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் மீதும் இந்த பரலோக அக்கினி இறங்கும்படியாய் சுரு ரபரா சக்கரபதரபோ ஏரி சந்துருமரா சிகிரி புருஷந்தரபதரபோ இப்பொழுதே அனல் உண்டாகட்டும். அரா சந்துரு தரபதரபா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே, லார்ட் இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். ஐயா, எங்கள் பலத்தினாலும் பலாத்கிரமத்தினாலும் நாங்கள் முயற்சி செய்தது போதும். ஐயா, எங்கள் பலத்தினாலே, எங்கள் பலத்தினாலே, பலாத்கிரமத்தினாலே நாங்கள் முயன்று தோற்று போயிருக்கிறோம். எழும்ப முடியவில்லை. அவமானம், நிந்தை, அழிவு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போலவே மாம்ச சிந்தை மரணம். ஐயோ, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆவியின் சிந்தையிலே ஜெபிக்கிற, மாம்ச பலத்தினால் அல்ல, மாம்ச பலாத்கிரமத்தினால் அல்ல, ஆவியின் சிந்தையோடு ஆவியிலே ஜெபித்து எல்லா அந்தகார வல்லமைகளையும் என் அன்பு சகோதர சகோதரிகளை எழும்ப விடாதபடி, என் அன்பு சகோதர சகோதரிகளை உயர விடாதபடி, ஐயா, இவர்கள் எழும்ப வேண்டிய விதத்திலே எழும்ப விடாதபடி, இவர்கள் வாழ வேண்டிய விதத்திலே வாழ விடாதபடி பிசாசின் கிரியைகள் இப்பொழுதே அழிவதாக. ரமு ருமாரா சந்தரபதரவா எரிகபு சந்தரபதரதரா சரபோதுருபாரா சந்துரு கபரதரபதரபோ. பலனடையுங்கள், பலனடையுங்கள், பலனடையுங்கள். கேளுங்க, தனி அறையிலே ஜெபியுங்கள் அன்பு சகோதரிகளே. இன்று இந்த இரவிலே, ஆமென், இன்று இந்த அதிகாலையிலே, என் தெய்வமே, இன்று என் தனி அறையிலே குபாகாபாராதரபோ எதிரிபா சுந்துருபதரபோ என்னை நிரப்பும் ஆண்டவரே. வல்லமையினால் நிரப்பும் அப்பா. ஐயா, இன்று இப்பொழுதே நான் ஒரு புது பலன் அடையும்படியாய், இனி என் வாழ்க்கையிலே தாகம் என்பதே இல்லாதபடி, என் திருமண வாழ்க்கையிலே தாகம், அந்த சமாரியா ஸ்திரீயை போன்று நம்பியிருந்த எல்லோராலும் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையிலே நிற்கிறேனே. ஐயா, நான் நம்பியிருந்த எல்லாம் என்னை ஏமாற்றி என்னை கைவிட்டு போய்விட்டது. இன்று ஒரு புது பலனாய், இன்று நான் இழந்த எல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாய், இனி எந்த விதத்திலும் நான் தாகமாய் இல்லாதபடி ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் எங்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறோம் சுவாமி. பரலோகத்தை நோக்கி என் தெய்வமே, பரலோகத்தின் பலகணிகள், ஐயா, எங்கள் கைகளை உயர்த்தி, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொன்ன நல்ல தாவீதை போல நிச்சயமாய் நாங்கள் புது பலன் அடைவோம் என்ற நம்பிக்கையிலே கைகளை உயர்த்தி, எங்கள் கண்களை உயர்த்தி பார்க்கிற, ஐயா, உன்னதத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் உன்னதத்தில் இருந்து அக்கினி இறங்கும்படியாய் சுரு கபரா சந்தரபதரபா ஏசு குபரா சந்துருபதரபதரபோ இப்பொழுதே ஒரு பரலோக அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் ராஜா. கபரா சந்துருபதரபா. இனியும் தாகமாய் இல்லாதபடி, அவன் தாகமாய் வந்தவளுடைய, ஐயா, தாகமாய் எந்த வகையிலும் தாகம் தீராத குடும்ப வாழ்க்கையிலே, ஐயா, குடும்ப ஜீவிதத்திலே, ஆமென், வியாபாரங்கள், தொழில் மற்றும் செய்து வருகிற ஆவிக்குரிய, வாழ்ந்து வருகிற ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஊழியங்களிலே தீராத தாகங்கள், நீண்ட காலமாய் நிறைவேறாத காரியங்கள், நீண்ட காலமாய் கனவாகவே இருக்கிற
கனவுகள் எல்லாம் நிறைவேறும்படியாய். ஓ ரபரா சந்தரபதரவா, என் தெய்வமே ரகபா சந்துருபதரா எதிருபரா சந்தரவா, ஒரு அக்னி இறங்கும்படியாய், ஒரு பரிசுத்த மகிமை இறங்கி வரும்படியாய். மாறா மாறா சந்தரவா, ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்று அனலாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே. mighty God, ஹalleluya. என் தெய்வமே உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும். அந்த சமாரியா ஸ்திரீ, ஐயா, நற்செய்தியே இல்லாத, நல்ல காரியங்களே இல்லாத, நம்பின எந்த நல்ல காரியங்களும் நல்லதும் நிலைத்திராத ஒரு பரிதாபமான சூழ்நிலையில் இருந்தவள். அந்த சமாரியா நாடு முழுவதும், அந்த சமாரியா நாடு எல்லா ஜனங்களுக்கும் அருவருப்பாய் காணப்பட்டவள், கேவலமாய் காணப்பட்டவள், ஒன்றுமில்லாதது போல் கசந்தவளாய் காணப்பட்டவள். இன்று அந்த தேசத்திற்கே, அந்த மொத்த ஜனத்திற்குமே நற்செய்தியை சுமந்து சென்றவளாய் சென்றாளே. என் தெய்வமே, என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய பாத்திரங்கள் இன்று நிரம்பி நிரம்பி வழியும்படியாய். மமரா சந்தரபதரவோ, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் எங்களில் இருந்து, என் அன்பு சகோதர சகோதரிகள், ஐயா, இந்த மண் பாண்டங்களில் இருந்து, அமேன், இந்த காலி பாத்திரங்களில் இருந்து, கசந்த மாறாவின் தண்ணீரை கொண்டிருந்த மாறாவாகவே கசப்பாகவே இருந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்து தித்திப்பான மதுரமான ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் இவர்கள் பிள்ளைகளின் மீதும், இவர்கள் கணவன் மீதும், குடும்பத்தின் மீதும், ஐயா, ஊரார் உற்றார் உறவினர்கள் மீதும் அது பாயும்படியாய் இவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். ஹalleluya. கபரா சந்தரபதரவோ, ஓ பூமியானது எப்படி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததோ, ஓ தேவ ஆவியானவர் ஆழத்தின் மேல் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தவர். ஓ தேவனுடைய வார்த்தை, let there be light, வெளிச்சம் உண்டாக கடவது என்று தேவ வார்த்தை வந்த பொழுது அங்கே ஒரு மாற்றம், வெளிச்சம் உண்டானது போல். கபரா சரபரதரபோ துருபதரபோ, ஓ ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிற, இருளும் அந்தகாரமாய் இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்த அக்கினி சதரா கபரா சந்துருபதரவா இப்பொழுதே இறங்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. இந்த உலகம் முழுவதும் வெறுமையுமாய் ஒழுங்கினமாய் இருந்த உலகத்தை வெளிச்சமாய் பிரகாசிக்க செய்தது போல என் அன்பு சகோதரர் சகோதரிகளுடைய வாழ்க்கைகள், நீண்ட நெடுங்காலத்து கனவுகள் நிறைவேறும்படியாய் ஒரு புதிய அக்னி இறங்கட்டும். ஓ glory தரா சந்துருபதரவோ, இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வாசிக்கிறோமே. என் தெய்வமே, ஐயா, இருளிலும் அந்தகாரத்திலும் கடனிலும் கஷ்டத்திலும் தோல்வியிலும் நஷ்டத்திலும் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய நீண்ட கால கனவுகள், நீண்ட கால ஏக்கங்கள், நீண்ட கால தாகங்களும் விருப்பங்களும் இன்று தாகம் தீர்க்கிற ஜீவ நதி, ஓ சகரவா, இப்பொழுது இறங்கும்படியாய். ஆமென். அலை அலையாய் அலை அலையாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பும்படியாய் பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் நாவினால் நவமான பாஷைகளை பேசுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளை புதிதான பாஷைகளை பேசுங்கள். ஆமென். நீங்கள் இனி கருத்தாய் ஜெபித்ததை நிறுத்தி இப்பொழுது இந்த நொடி பொழுதிலே இப்பொழுது அந்நிய பாஷைகளிலே பேசுங்கள். ஓ ஷகரபாதரமோ சந்தரபோது ருக்கவரதரமோ, ஓ தூதர் பாஷைகளை பேசுங்கள். ஹalleluya. ஓ உங்கள் உதடுகளை ஒப்புக்கொடுங்கள், ஒப்புக்கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் பேசும்படியாய் உங்கள் உதடுகளை அசையுங்கள். ஷகரா கபரா தரபோ துருபா, ஒரு அக்கினி விழட்டும், ஒரு அக்கினி விழட்டும். ஆண்டவரே, நீங்க போட்ட சொல்லுங்க, நீங்க போட்ட அக்கினியை இப்பொழுதே பற்றி எரிய செய்யும்படியாய் எங்களுக்குள்ளே அந்த அக்கினி பற்றி எரிவதாக. ஷக்கா மாரா தரபோ ஏசிரி மாரா சந்துருபா தரபோ, அக்கினி பற்றி எரியட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே இப்பொழுதே தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் பாய்ந்தோட செய்வேன் சொன்னீங்களப்பா. எங்கள் தெய்வமே, ஐயா, ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் பரிசுத்த ஆவியாகிய அக்கினி இறங்கி வரட்டும். மரா பரா சந்தரபதரபோ எரிபரா சந்துருபதரபோ. ஓ glory. பலகீனமாய் வாழுகிற, ஓ ஒன்றும் இல்லை, உதவி செய்வார்
செய்வார் யாரும் இல்லை. பலகீனமாய் இருக்கிறேன், சரீரத்திலே பலகீனம், ஆவி ஆத்துமாவிலே பலகீனம், வியாதிகள், வருத்தங்கள் என்று இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் தேவ ஆவியானவருடைய குணப்படுத்துகிற சுகமாக்குகிற வல்லமை இறங்கும்படியாய் வரா சரபரதரவோ இப்பொழுதே புது பலன் அடையும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே இந்த அக்னி பயமான அபிஷேக சபம் வனாந்திரங்களை வயல்வெளியாய் மாற்றுகிற இயேசுவின் நாமத்தினாலே ஐயா, இந்த உன்னதத்தில் இருந்து ஊற்றப்படுகிற இந்த ஆவி இவர்கள் வனாந்திரமான வாழ்க்கையை வயல்வெளியாய் மாற்றும்படியாய் இன்று ஒரு புதிய அபிஷேகம், இன்று ஒரு புதிய அபிஷேகம், உன்னதத்தில் இருந்து அந்த ஆவி ஊற்றப்படுகிற இந்த மகிமை இப்பொழுதே நடக்கட்டும். தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன் நீ சொன்னீங்களே சுவாமி. ஐயா, தாகமாயிருக்கிற பிள்ளைகள் அல்லவோ உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். என் தெய்வமே, தாகமாயிருக்கிறவர்கள், ஓ தாகமும் தவனமுமாயிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். இன்று ஒரு மாற்றம், இன்று ஒரு அபிஷேகம், ஆமென். இன்று ஒரு ஜீவ தண்ணீரின் பிரவாகம் இவர்கள் மீது இறங்கட்டும். கசந்த மாறாவின் வாழ்க்கை மதுரமாய் மாறட்டும், மதுரமான ஜீவ தண்ணீராய் மாறட்டும். ஓ குளோரி, இந்த ஜீவ தண்ணீர் இவர்களை மாத்திரமல்ல, இவர்களில் இருந்து பொங்கி பொங்கி பிரவாகிக்கிற இந்த அற்புதமான ஜீவ தண்ணீர் இவர்கள் பிள்ளைகளின் மீதும் என் தெய்வமே தவறாய் நடக்கிற, பலமில்லாமல் நடக்கிற, ஆமென், கர்த்தருக்குள் நிலைத்திராதபடி பலகீனமாயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் இந்த ஜீவ தண்ணீர் நிரம்பி வழிகிற என் அன்பு சகோதர சகோதரிகளிடம் இருந்து நிரம்பி வழிகிற ஜீவ தண்ணீர் ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் எங்கள் பிள்ளைகளின் மீது பாய்வதாக நதியாய் பாயட்டும். நதியாய் எங்கள் பிள்ளைகளின் மீது பாயட்டும் ஐயா. காலி பாத்திரங்களை போல இருக்கிறார்கள், சொல்லு கேட்காமல், கீழ்ப்படியாமல், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே திடன் கொள்ளாமல், பரீட்சை எழுதும் போதும் பலகீனம் ஐயா, ஞாபக சக்தி இல்லாமல், செய்ய வேண்டியவற்றை செய்ய வேண்டிய விதமாய் செய்ய முடியாமல் தவிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த பலமான வல்லமையான மகிமையான ஓ பரிசுத்த ஆவி ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இறங்கட்டும் ராஜா. என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது இருந்து, எங்கள் மீது இருந்து பாய்கிற இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் எங்கள் பிள்ளைகளின் மீது பாய்வதாக. இந்த நதி செல்லும் இடமெல்லாம் செழிப்பு, இந்த நதி செல்லும் இடமெல்லாம் ரட்சிப்பு, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், அல்லேலூயா, நிரம்பி வழிவதாக. அல்லேலூயா. ஓ எங்கள் சகோதரிகளுடைய பாத்திரங்கள் நிரம்பி சகோதரர்கள் மீது வழிவதாக, கணவர்கள் மீது வழிவதாக. ஷகரா சதுருபதரபதரவா, மனைவிகள் மீது, பெற்றோர் மீது, பிள்ளைகளின் மீது, ஓ உடன் வேலை செய்கிறவர்கள் மீது, உடன் இருக்கிறவர்கள் மீது, திருச்சபையின் பிள்ளைகள் மீது இந்த பாத்திரங்கள் நிரம்பி 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 இப்பொழுதே வழியும்படியாய் ஷகரக பரதரபதுருபா எரி சந்துருபதர சந்துருபதரபோ. தேங்க்யூ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த தேவ வார்த்தையின்படியே ஓ ஒழுங்கினமாய் இருந்த இந்த மகாபரிய பிரபஞ்சத்தின் மேல் எப்படி வெளிச்சம் உண்டானதோ அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஆவி ஆத்துமாவிலே இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகிறது. தேங்க்யூ லார்ட். இப்பொழுதே ஒரு விடுதலை, இப்பொழுதே ஒரு மாற்றம். கபா சந்தரபதரவோ, இப்பொழுதே ஆவி ஆத்துமாவிலே ஒரு விடுதலை. தேங்க்யூ லார்ட். ஆமென். இன்று மாறாவின் கசப்புகள் மதுரமாய் மாறுகிறது. சகரா சந்துருதுருபதரபா. ஓ பயத்தின் ஆவி அல்ல, பலகீனத்தின் ஆவி அல்ல, பலத்தின் ஆவி. சகரா சுருபரபரபரபா ஒவ்வொரு பேரையும் ஆமென் இப்பொழுதே நிரப்புகிறதற்காய், இப்பொழுதே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பலத்தின் ஆவி ஓ ரபரா சந்துருபதரபா உன்னதத்தில் இருந்து இறங்கி வருகிற அந்த வல்லமையான தேவ ஆவி ஒவ்வொரு பேரையும் பலப்படுத்தட்டும். பயங்கள் நீங்கி தைரியம், திட நம்பிக்கை உண்டாகட்டும். பலகீனங்கள் மாறி பலகானாய் மாறட்டும்.
தாரித்திரியங்கள் மாறி ஆமென் ஏழைகள் எல்லாம் ஐஸ்வரியவான்களாய் மாறும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதமும் ஐஸ்வரியமும் உண்டாகும்படியாய் ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்கள் மாறி புது பலன் உண்டாகட்டும். ஆரோக்கியம், விடுதலை, ஐஸ்வரியம் உண்டாகும்படியாய் கபா கபாரா சந்தரபதரபோ. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர். அப்படியே செய்கிற ஐயா உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்று Lord we declare, amen, we declare, நாங்கள் அறிவிக்கிறோம் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளின் நீண்ட நாள் கனவுகள் கபா சந்தரபதரபோதுருபா நிறைவேறுகிறதற்காய், அது இப்பொழுதே தொடங்குகிறதற்காய் பரிசுத்த ஆவியானவர் ஓ லார்ட் ஒவ்வொரு பேர் மீதும் இறங்கி அவர்களை தொட்டதற்காய் நன்றி சுவாமி. சகரா சந்துருபதரபோதுருபா கபரா சந்தரபோ. நீங்கள் பலனடைந்து ஓ உங்கள் வீடுகளிலும் உங்கள் பட்டணங்களிலும் தெருக்களிலும் வீதிகளிலும் ஓ திருச்சபைகளிலும் உலகம் எங்கிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் கர்த்தருக்கு நல்ல சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. Thank you Lord. அப்படியாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்துகிற அந்த ராஜரீக மேன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த ராஜரீக மேன்மை ஒவ்வொரு பேரையும் பலப்படுத்தும்படியாய் இன்று ஒரு மகிமை வெளிப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவர் மீதும் ஹல்லேலூயா இந்த ஆனந்த தைல அபிஷேகம். ஹல்லேலூயா. Thank you Lord. இந்த ஆனந்த தைல அபிஷேகத்தை நீர் ஊற்றியதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் வாழ்க்கையிலே மறுமலர்ச்சியான சாட்சிகளை நாங்கள் கேட்கும்படியாய் பிள்ளைகளை பலப்படுத்துகிறீர். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து, அபிஷேகத்தை குறித்து இந்த அபிஷேக ஜபத்தின் மூலமாய் பிள்ளைகளை திடப்படுத்தும்படியாய் எங்களை முழுவதுமாய் முற்றிலுமாய் உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். உங்க வாழ்க்கையில, உங்க ஜீவிதத்தில, உங்க வியாபாரத்தில, உங்க குடும்ப ஜீவிதத்தில, உங்க ஊழியங்களிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே புது பலன் அடையும்படியாய் உங்கள் நீண்ட கால கனவுகள் நிறைவேற. ஆமென். உங்க வனாந்தரங்கள் எல்லாம் வயல்வெளியாய், இது வெறும் பேச்சல்ல, அவாந்தர வெளிகளிலே நீரூற்றுகள் பாயும். ஹல்லேலூயா. ஆமென். காடுகள் எல்லாம் வறண்ட நிலங்கள் எல்லாம் பசுமையான வயல்வெளியாய் மாறும். பசுமையான வயல்வெளிகள் காடுகளை போல் செழிப்பாய் மாறும். எப்படி சார்? பரிசுத்த ஆவி வரும் பொழுது. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி என்பது பரிசுத்த தெய்வமே, ஆவியாய் இருக்கிற தெய்வமே உங்களுக்குள்ளே வந்து விடுகிறார். எப்படி இருக்கும் உங்க வாழ்க்கை? இனி இந்த வாரம் முழுவதும் இதை குறித்து தியானிப்போம். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுகிறதோடு அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. இந்த நல்ல செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணும் பொழுதே உங்களுக்குள்ளே இருந்த அந்த அற்புதமான ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இதை இந்த அக்கா தான் எனக்கு, இந்த சகோதரி தான் எனக்கு, இந்த அப்பா தான் எனக்கு, இந்த ஐயா தான் எனக்கு இதை அனுப்புனாங்க. இந்த நல்ல செய்தியை நான் பார்த்தது முதற்கொண்டு என் வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி, இந்த நல்ல செய்தியை பார்த்தது முதற்கொண்டு என் வாழ்க்கையிலே மாற்றம். ஹல்லேலூயா. சுகம், வெற்றி, விடுதலை, ரட்சிப்பு. ஆஹா, இப்படியும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உங்களிலிருந்து பாயும். ஆனா இதை காட்டிலும் 1000 மடங்காய் தொடர்ந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி அல்ல, நதிகளாய். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு என்று நல்ல சாட்சிகளாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவனமாய் ஆசீர்வதித்து உயரே கழுகுகளை போல புது பலன் அடைந்து அந்த ஆகாய மண்டலங்களிலே பறக்கிற உன்னதமும் உயர்வுமான மேன்மையான லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போகும்படியாய் ஜெபிக்கிறேன். நீங்கள் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள். எங்களுக்காகவும் எங்கள் பிரயாணங்கள் ஊழியங்களுக்காகவும் தவறாமல் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். விரைவில் ஒரு நல்ல செய்தியை அறிவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.